ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமல் வீடியோ சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 2 யூனிட் 3 அதில் ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். Long ago there lived an archer named Uttaman. During his time, the forest and animals filled the lands. He was a skilled archer and could perform wonderful feats of archery. He could hit the center of the target precisely, no matter how far the target was. He was also a show-off. He liked to show his skills for the crowds to admire. ஒரு ஊரில் ஒரு நல்ல ஆர்ச்சரியில் நல்ல சிறந்தவர் ஒருத்தர், உத்தமன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாராம். ஆர்ச்சர் அவர் கிடைக்கிற டைமெல்லாம் அவர் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் ஃபாரஸ்ட்டு இல்லைன்னா அனிமல்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல தான் அவர் எப்போதுமே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாராம். அவர் ஆர்ச்சரியில் ரொம்ப நல்லா சிறந்து விளங்கியவராம். அவர் ஆர்ச்சரினாலே அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்படி இருக்கும்போது அவர் இந்த ஆர்ச்சரியில் எவ்வளோ சிறந்தவர் அப்படிங்கிறது அந்த ஊர் மக்கள் யாருக்கும் தெரியாது. அதனால் அந்த ஊர் மக்கள் முன்னாடி எல்லாரையும் கூட்டி வச்சு கூட்டத்தில் நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எய்ம் இருந்துச்சான். One day, as usual, he was shooting arrows at the targets. The admirers watched in awe. At that time, a man with a beard as white as snow, carrying oil gourds, joined the crowd and stood at the back. As Uttaman finished, the crowd clapped and cheered for him, except the oil seller. He neither clapped nor cheered. ஒரு நாள் அப்படி இருக்கையில் அவர் நினச்சதை நிறைவேற்றிட்டாராம். அதே மாதிரி அவர் ஒரு ஊர் மக்கள் எல்லாரையும் ஒரு நாள் கூட்டி வச்சு ஒரு இடத்துல அவருடைய திறமையை வெளிக்காட்டி ஏரோஸை ஷூட் பண்ணி ஆர்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாராம். அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் இருந்தாங்களாம். ஒரு வயசான ஒருத்தர், ஆயில் செல்லர் ஒருத்தர் இருந்தாராம். அப்போது உத்தமன் ஆர்ச்சரிங் பண்ணி முடித்தோடனே எல்லாரும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் கிளாப் பண்ணி லவுடாக கிளாப் பண்ணி நல்லா சேர் பண்ணாங்களாம். அந்த ஆயில் செல்லரை தவிர மிச்சம் எல்லாரும் கிளாப் பண்ணி நல்லா கற்றுனாங்களாம். ஆயில் செல்லர் மட்டும் எதுவுமே பண்ணாமல் அவர் பாட்டுக்கு செவனே நின்னாராம். Suddenly, with a deep and loud tone, he said, "It's just a matter of practice." Uttaman got annoyed. The irritated Uttaman asked, "Are you an archer? Do you think anyone can do what I do?" திடீர்னு ஒரு ரொம்ப சத்தமாக ஒரு குரல் வந்துச்சான். அது யாருன்னா அந்த ஆயில் செல்லர் சொல்கிறாரா, "இட் இஸ் ஜஸ்ட் எ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ்." இது சும்மா வெறும் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான், இது ஜஸ்ட் எ மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் இது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொன்னோன்னே உத்தமனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உத்தமன் கேட்குறாங்க அவங்கள்ட்ட, "நீ என்ன ஆர்ச்சரா? நீ எதுக்கு தேவையில்லாமல் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நீ எதுக்கு இப்படி கேட்குற?" அப்படின்னு கேட்குறாங்க உத்தமன். The old man said, "No sir, I am not an archer. I don't doubt your skills. All I said was that everything was a matter of practice." Uttaman was red in anger. "What do you know to pass such thoughtless comments on others? Who are you?" The old man மெலிந்த குரலில் மெதுவாக சொல்கிறாரு, "அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலை சார், நான் ஆர்ச்சர் கிடையாது. இல்லை சார், நான் ஆர்ச்சர் கிடையாது. நான் ஒன்றும் உங்களுடைய திறமையில் ஒன்றும் நான் டவுட்டு படலை. ஆனால் நான் சொன்னது வெறும்
இதெல்லாம் இதுக்கு காரணம் வந்து மேட்டர் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் இதில் ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் அவ்வளவு வந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன். இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே உத்தமன் அதை புரிஞ்சுக்காம அந்த உத்தமனுக்கு இன்னும் ரெட்டினாங்காரு, மூஞ்சே ரெட் ஆயிடுச்சு. அப்படியே ரொம்ப கோவமாக இருக்காரு, கோவத்தோடைய உச்சியில் இருக்காரு உத்தமன். ஸோ கேட்குறாரு அந்த ஓல்டு மேன்ட்ட உத்தமன், தேவையில்லாமல் எதுக்கு நான் இங்கே ஆச்சரியம் பண்ணிகிட்ருக்கேன், நீ எதுக்கு வந்து இந்த க்ரௌடில் பூந்து நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, உன்கிட்ட யாராச்சும் சொன்னாங்களா, நீ எதுக்கு அடுத்தவங்களை பற்றி கமெண்ட் பண்ணுற, நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. கிட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இதோடைய கண்டினியூ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.